தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்தும் மீண்டும் மீண்டும் வாக்காளர் திருட்டு பற்றியே ராகுல் காந்தி பேசுவது அவரின் விரக்தியை காட்டுவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சுங்கம் சிடிசி டிப்போ அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிழல்குடையை பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு புதிய பேருந்து நிழல்குடை கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் தமிழகம் போன்ற உற்பத்தி துறை சார்ந்த மாநிலங்கள் பயன்பெறும் என்று கூறினார். தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்தும் மீண்டும் மீண்டும் வாக்காளர் திருட்டு பற்றியே ராகுல் காந்தி பேசுவது அவரின் விரக்தியை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய் குறித்து பேசிய வானதி சீனிவாசன், கூட்டத்தை கூட்டிவிட்டால் எந்தவித அராஜகமும் செய்துவிடலாம் என்ற மனப்பான்மை யாருக்கும் வரக்கூடாது என்று தெரிவித்தார். பாரதத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான அடியாக ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை பார்க்கிறோம். தமிழகம் மாதிரி உற்பத்தி துறை அதிகமாக பலன் பெறுகின்ற ஒரு துறையாக இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது நமக்கு கூடுதல் பலமாக மாறும். அது மட்டுமல்லாமல் சராசரி மக்கள், அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த வரி குறைப்பு என்பது வியாபாரத்தை அதிகப்படுத்தும், மக்களுக்கு ஒரு நல்ல சேமிக்கின்ற வாய்ப்பினை இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஏற்படுத்தும். ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு என்று தேர்தல் கமிஷனுக்கு எந்தவித புகாரையும் கொடுக்காமல், அவர்களுடைய விளக்கத்தை பற்றி கவலைப்படாமல், மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு போலியாக, பொய்யாக ஒரு சில தகவல்களை மக்களிடம் அவர் சென்று சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். தேர்தல் கமிஷன் இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்த பின்னர் கூட மீண்டும் மீண்டும் அவர் இது தொடர்பாக பேசுவது என்பது அவருடைய விரக்தியை காட்டுகிறது. அதாவது முன்பு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் ஊர்வலம் நடத்தினா, இல்ல ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள், பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தினா, குறிப்பாக அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினா அதுக்குன்னு தனி சட்டத்தை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தோம். இன்னைக்கு கூட நிறைய இடங்கள்ல ஸ்ட்ரைக் பண்ணும்போது பஸ்ஸை கல்லு விட்டு அடிச்சா அந்த இவங்க எல்லாம் பணம் கட்டி தான் வெளியே வராங்க. அந்த மாதிரி நடக்கும்போது பிரைவேட் சொத்துக்கள்லயும் இதுக்கு பிரச்சனை வருது. பிரைவேட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அரசியல் கட்சி மாநாட்டால சொத்து பாதிப்பு வந்தால் நிச்சயமாக அதற்கென்று நடவடிக்கை எடுக்கத்தான் வேண்டும். கூட்டத்தை கூட்டிவிட்டால் எந்த விதமான அராஜகமும் செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை யாருக்கிட்டமே வரக்கூடாது. அது பொது ஒழுங்குக்கு சரியானதல்ல. இதுல அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் மிகுந்த ஒரு கவனம் எடுத்துதான் செயல்படும்.